அன்பர்களே, ஒரு நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், எந்த நிமிடத்திலும் இஸ்ரேல் மீண்டும் காசா மீது ஒரு போர் தொடுக்கும் என்று. அதாவது ஒரு போர் நிறுத்தம் என்று சொல்லப்பட்டாலும் அவன் தொடர்ந்து தாக்கி வாரான். ஆனாலும் இந்த போர் ஒரு ஒரு நிரந்தரமான போராக நாங்கள் ஆசைப்பட்டாலும் இஸ்ரேல் அதுக்கு ஆசைப்படவில்லை. இஸ்ரேல் என்பதற்கு அப்பால் பெஞ்சமின் மாம்ஸ் அதுக்கான ஒரு ஆதரவே கிடையாது. தொடர்ந்து அவனுக்கு ரத்தம் பார்க்கணும், இதான் அவனோட பிரச்சனை. அதனால் இன்று வியாழக்கிழமை இரவு 10 மணி கடந்து ஒரு அவசர செய்தியாக கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் காசா பகுதியில் இஸ்ரேலிய தாக்குதலில் 46 குழந்தைகள், 20 பெண்கள் உட்பட 104 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 78 குழந்தைகள் மற்றும் 84 பெண்கள் உட்பட 253 பேர் பெருங்காயங்களுக்கு உள்ளாயிருக்கின்றார்கள். ஷிஃபா மருத்துவமனையில் தொடர்ந்து அவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றதாக சொல்லப்படுகின்றது. இன்றைய நள்ளிரவு செய்தியாக. மற்றும் லெபனானில் அங்கிலும் ஒரு போர் நிறுத்தம் இருக்கின்றது. ஆனாலும் இந்த போர் நிறுத்தத்தை மீறி லெபனான் எல்லை பகுதிகளில் இந்த இரத்த வெறிபிடித்த வேங்கைகளின் ஊடுருவல் இருக்கு இல்லையா, அதனால இந்த ஊடுருவலை தடுத்து நிறுத்துமாறு உடனடியாக ராணுவ கமாண்டர் ஜெனரலுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார் லெபனான் அதிபர். அங்கு 2 பேரை அதிகாலை முனிசிபல் லேபர் ஒருவரை கொண்டிருக்கிறார்கள். இதே நேரம் கட்டாய ராணுவ சேவைக்கு எதிராக இஸ்ரேலில் மாபெரும் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நாம் இந்த நள்ளிரவு செய்தி வழங்குகின்ற வரைக்கும் அங்கு நடந்து வருகின்றது. அதை நாங்க ஏற்கனவே சொல்லிக்கிறோம். இந்த ஒரிஜினல் யூதர்கள், இந்த சக்கிலிய கூட்டம் மாதிரி இருக்கிற கூட்டம் தான் நம்ம ஊர்லயும் இருக்குல்ல, சில எல்லா இனங்களையும் அந்த மாதிரி கூட்டங்கள்ல இந்த சண்டையை விரும்புது. இந்த பெஞ்சமின் மாம்ச போல அங்குள்ள நல்ல, அதாவது இந்த என்ன சொல்ல, எனக்கு சரியாத பெஸ்ட் ஒன் குவாலிட்டியை சொல்லலாம். யூதர்கள்ல பெஸ்ட் குவாலிட்டி அவங்க இந்த கட்டாய ராணுவ சேவையை எல்லாம் விரும்பல. அதனால தான் அவங்க அந்த இஸ்ரேலை விட்டு இந்த காசு பணம் உள்ளவர்கள் ஓடி போய் நான் சொல்ல அந்த தரம் குறைந்த கூட்டம் தான் நாங்க இன்னும் அந்த ராணுவ சேவைக்கு போகணும் என்று கிடக்குறாங்களே ஒழிய, அதாவது இங்க நம்ம ஈழத்தில் எடுத்துக்கொண்டால் பணம் படைத்த குடும்பத்தின் பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாம் சண்டை ஆரம்பித்த காலம் தொட்டு வெளிநாடுக்கு அனுப்பப்பட்டார்கள். இருக்கா இல்லையா, நடந்துச்சா இல்லையா? ஆக வசதி இல்லாதவர்களும், இப்ப என்ன கேட்டால் கிழக்கில மிகவும் வறிய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் இலக்கை ஜாதிகளும் யாரும் கோச்சு கொள்ளாங்க மிக அதிகமாக புலிகள் இயக்கத்தில் இருந்தார்கள். அது எனக்கு தெரியும். ஆனால் எனது நண்பர்கள் அதிக அளவு செலவில் இருந்திருக்கின்றார்கள், ஈரோஸில் இருந்திருக்கிறார்கள், என்னுடன் படித்த நண்பர்கள். அதெல்லாம் குவாலிட்டி பொடியம்ம, நல்ல பசங்கள், அதாவது நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அதையும் பார்த்துக் கொள்வோமா? அதனால் கட்டாய ராணுவ சேவைக்கு எதிராக இஸ்ரேலில் மக்கள் போராட்டம் வெடித்திருக்கின்றது. அது அங்க தொடர்ந்து நடக்குதானே. லெபனான் பிரதேசத்துக்குள் இஸ்ரேலிய ஊடுருவலை எதிர்கொள்ளுங்கள், லெபனான் ராணுவத்துக்கு ஜனாதிபதி அவுன் உத்தரவிட்டிருக்கின்றார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை பிலிடாவில் ஊடுருவி விடியற்காலையில் நகராட்சி ஊழியரை தூக்கத்தில் இருந்தவரை சுட்டுக் கொண்டிருக்கின்றார். பல ராணுவ ஜீப்புகளை கொண்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை வியாழக்கிழமை இன்று விடியற்காலையில் தெற்கு லெபனான் எல்லை நகரமான பிலிடாவில் ஊடுருவியது. தெற்கு லெபனானின் ஆக்கிரமிப்பு படை நகரத்தின் தற்காலிக நகராட்சி கட்டிடத்தை தாக்கியிருக்கின்றார்கள். லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் வியாழக்கிழமை இன்று காலை பாத்தா அரண்மனையில் ராணுவ தளபதி ஜெனரல் ரொடால்ஃப் ஹேலுடனான சந்திப்பின் போது விடுக்கப்பட்ட தெற்கு பகுதிகளுக்குள் இஸ்ரேலிய ஊடுருவலை எதிர்கொள்ளுமாறு லெபனான் ராணுவத்திற்கு அறிவுறுத்தி இருக்கின்றார். இனி தாக்குதல் தான், இனி வேற வழி இல்லையே. இவங்க எல்லையில ஊடுருவி வந்தாங்கன்னா அடுத்து தாக்கு. தலைவர் பிரபாகரன் உத்தரவிட்டுற மாதிரி தான் அதை நான் பார்க்கிறேன். ஏனெனில் மணலாறு பகுதிகளில் இலங்கை ராணுவங்கள் ஊடுருவும் போது தலைவருடன் உத்தரவு கொடுப்பா, தூக்கி அடிங்கிறாண்டு. அந்த மாதிரி உத்தரவு தானே தெரிந்தானே. தலைவர் உத்தரவு விட்டா இனி அவன் உசுர கொடுப்பான் பசங்கள். அதாவது நான் இதை ஏன் நிறுத்துறேன்னு சொன்னா, இப்படி அடிக்கடி சொல்லுவேன் என்றால், இப்ப நம்ம ஒரு கங்கானா தேசத்தில் ஒரு கங்கானா யுத்தம் நடக்குது தானே, வாயில சொல்லி போறத விட நாம் இந்த வடகிழக்கில் கண்ட வரலாறு தான். இப்படித்தானே தலைவர் உத்தரவிட்டா மறுபடி சாத்த வேண்டிய அதுல மிகப்பெரிய தாக்குதல்கள், அந்த மாதிரி ஒரு தாக்கல் தான் இந்த உத்தரவு. லெபனான் நிலத்தை பாதுகாப்பதற்கும் அதன் குடிமக்களின் பாதுகாப்பிற்கும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தி இருக்கின்றார். இதைத்தானே நம் மண்ணுக்காக தலைவர் மோதினார். சரி,
பிரிடா நகரில் வியாழக்கிழமை இன்று விடியற்காலையில் நடந்த இஸ்ரேலிய ஊடுருவலில் விவரங்களை ஜெனரல் ஹெகல் ஜனாதிபதியிடம் விளக்கி இருக்கிறார். அதைத் தொடர்ந்து இந்த உத்தரவு வந்திருக்கின்றது. இந்த ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பு நடைமுறைகளின் ஒரு பகுதியாக வேண்டும், அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் லெபனான் அதிபர் உத்தரவிட்டிருக்கின்றார். அதற்காக லெபனான் ஊடுருவல் பகுதியில் லெபனான் ஹிஸ்புல்லா அணியும் சேர்ந்து கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை முதல் மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றை லெபனானில் நாங்கள் பார்க்கலாம், விடுந்து பார்க்கின்றோம். ஏனெனில் ஆக்கிரமிப்பு படை கண்காணிப்பு ரோன்ஸ்களின் மறைவிடம் கீழ் நகரத்தின் தற்காலிக நகராட்சி கட்டிடத்தை தாக்கியதுடன் அங்கிருக்கின்ற மக்கள் மீதும் வெடிச்சத்தம் எதிரொலித்த வண்ணம் இருக்கின்றது. அதாவது திருவண்ணாமலை பகுதிகளில் சம்பூரை நோக்கி இரவு பகலாக தூங்க முடியாப்பா, அந்த அளவுக்கு தாக்குதல். ஜன்னல் சவுண்ட் எல்லாம் இருக்கும், வீட்டின் ஜன்னல் எதிரொலிக்கும். சீனாவில் இருந்து ஏவுகின்ற பீரங்கிகள் அங்கு போய் தாக்குவதை நாங்கள் கண்ணால் காதால் அனுபவித்த வரலாறு எங்களுக்கு இருக்கின்றது. ஓகே, ஊடுருவல் லெபனான் ராணுவ பிரிவுகள் அந்த பகுதிக்கு விரைவாக அணிதிரட்ட தூண்டி இருக்கின்றது. உடனடியாக எல்லை புறங்களில் லெபனான் படையினரை அணிதிரளுமாறு அங்கு லெபனான் முப்படைகளில் அங்கு உள்ள தளபதி உத்தரவிட்டிருக்கின்றார். அவர்கள் இதே நேரம் இஸ்ரேல் படைகள் அந்த பகுதியிலிருந்து தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கி வருவதாகவும் ஒரு ஐநா மன்ற செய்திகள் தெரிவிக்கின்றது. ஐநாவின் யூனிஃபில் என்ற ஒரு அமைப்பு தான் இதை சொல்லுகின்ற உள்ள ஐக்கிய நாடுகளின் இடைக்கால படை மூலம் வளாகத்தை காலி செய்ய கோரி ஒரு எச்சரிக்கை வெளியிடப்பட்டன. விரோத நடவடிக்கைகளின் போது அங்கு அதற்கு நல்ல ஒரு பாடம் புகட்டப்படும் என்றும் சொல்லப்படுகின்றது. அடுத்த கட்டமாக பார்ப்போம். காசாவுக்குள் இஸ்ரேலிய தாக்குதல்கள் காசாவை தகர்த்தன, வீடுகளை இடித்தன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வியாழக்கிழமை இன்று விடிய காலையில் புதிய அலை வான்வழி தாக்குதல்களை தொடங்கி இருக்கின்றது. தெற்கு காசாவில் கான் யூனிஸில் கிழக்கே உள்ள பகுதிகளை குறிவைத்து போர் நிறுத்தத்தை வன்முறையில் முடியறுத்தது. அதே நேரத்தில் அதன் ஆக்கிரமிப்பு படைகள் காசா நகரில் வீடுகளை இடித்து தள்ளி இருக்கிறது. முற்றுகையிடப்பட்ட பகுதி முழுவதும் அதன் ஆக்கிரமிப்பை அதிகரித்திருக்கிறது. இன்று வியாழக்கிழமை நண்பகல் வரையுமான தாக்குதல்கள் வானத்துடன் மட்டும் நின்றுவிடவில்லை. இஸ்ரேலிய துருப்புகள் மான்சேக், நாசர் மற்றும் ஜோரத் அல் ரவுட்ஸ் ஆகிய கான் யூனிஸின் சுற்றுப்புறங்களிலும் கடுமையான துப்பாக்கி சூடுகளை தரவழியாக கட்டவிழ்த்து விடுது. அதாவது இங்கு சொல்லப்பட்ட பகுதிகளில் வான்வழியாகவும் தரை மார்க்கமாகவும் வெறிபிடித்த வேங்கைகள் போன்று குடியிருப்பாளர்களுக்கு ஒரு பயங்கரமான சூழ்நிலையை IDF உருவாக்கி இருக்கின்றது. அதிகாலை நேரங்களில் கிழக்கு காசா நகரத்தை உலுக்கிய உரத்த வெடிச்சத்தங்கள் குடியிருப்பு கட்டிடங்களில் தரைமாக்கப்பட்டிருப்பதாகவும் பிந்திய செய்திகள் தெரிவிக்கின்றது. கடந்த செவ்வாய்க்கிழமை நேற்று முன்தினம் தொடங்கப்பட்ட வான்வழி தாக்குதல்கள் புதன்கிழமை காலை வரை தொடர்ந்து 363 பலஸ்தீனிய பொதுமக்களின் உயிரை பறித்த முந்தைய இரவிலிருந்து இந்த ஆக்கிரமிப்பு ஒரு கொடிய வடிவத்தை தொடர்கிறது என்றும் துயரமானது பொதுவானது போல என்றும் பெரும்பாலான உயிரிழப்புகள் குழந்தைகள் மற்றும் பெண்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது மீண்டும் ஒரு இன ஒழிப்பில் குழந்தைகளையும் பெண்களையும் குறிவைத்திருக்கின்றார் இந்த வெறிபிடித்த பம்பனுகள். இது நடந்து வரும் தாக்குதலின் மிருகத்தனமான மனித இழப்பை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இந்த சமீபத்திய தாக்குதல்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் தெளிவான மற்றும் தொடர்ச்சியான மீறலை குறிக்கின்றன. இது காசாவில் உள்ள பலஸ்தீன மக்களை மேலும் பேரழிவுக்கு உட்படுத்தி இருக்கின்றது. அல்-அக்ஸா மருத்துவமனையின் மருத்துவர் ஒருவர் தெரிவிக்கையில் நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதாகவும் சமீபத்திய தாக்குதலில் அதிக எண்ணிக்கையிலான குழந்தைகள் கொல்லப்பட்டும் காயமடைந்தும் வருவதால் பொதுமக்கள் தாக்கப்படுகிறார்கள் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை என்றும் அது தெரிவித்துக்கிறது. அந்த அல்-அக்ஸா மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. பொதுமக்கள் அனுபவிக்கும் அதிகப்படியான இறப்பு மற்றும் பேரழிவு தரும் காயங்களை தடுக்க நீடித்த போர் நிறுத்தத்திற்கு நாங்கள் பலமுறை அழைப்பு விடுத்துள்ளோம் என்று அல்-அக்ஸா மருத்துவமனை தெரிவிக்கின்றது. நாசர் மருத்துவமனையில் உள்ள சுகாதார அமைச்சகத்தின் குழுக்களுடன் சேர்ந்து அதன் குழுக்கள் 22 பேர், அதாவது சுகாதார பணியாளர்கள் 22 பேர் இருந்ததாகவும் குழந்தைகள் உட்பட 60 பேர் காயமடைந்ததாகவும் அது தெரிவித்திருக்கின்றது. அல்-அக்ஸா மருத்துவமனை 77 பேர் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளித்து வருகின்றது. அவர்கள் சிலர் எங்கள் கள மருத்துவமனைக்கு பரிந்துரைக்கப்பட்டனர் என்றும் அல்-ஷிஃபா மருத்துவமனையின் சுகாதார அமைச்சக குழுக்கள் 27 பேர் இருந்ததாகவும் மற்றும் 56 பேர் காயமடைந்தாலும் தெரிவிக்கப்படும். அப்ப ஆக
நாசர் மருத்துவமனை மீதும் அல் ஷிபா மருத்துவமனை ஊழியர்கள் மீதும் தாக்கல் பண்ணப்பட்டிருக்குது. இப்ப இவர்கள் இந்த 2 மருத்துவமனையிலும் 49 பேர் கொல்லப்பட்டும் 56 அங்கால 77, அப்ப 100க்கும் அதிகமான ஊழியர்கள் அங்கு படுகாயம் அடைந்திருக்கு. அப்ப ஆக இந்த காயப்படைந்து போற பொதுமக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காத அளவுக்கு சுகாதார ஊழியர்கள் மீது ஒரு கொலைவரை தாக்குதல்களை இந்த பம்பன்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள். போர் நிறுத்த மீறல்களில் 200க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அப்ப ஆக இந்த யுத்தம் நடைபெற்ற பிற்பாடு இன்று வரைக்கும் 200, அதாவது இந்த எண்ணிக்கை தவிர, அதாவது 104 தவிர, அப்ப அங்க ஒரு 200, 304 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எங்க போய் சொல்ற இது? அப்ப நாம கேட்க போற ஒரு கேள்வி ஒன்று, இது உண்மையில போர் நிறுத்தம் தானா? இதுக்கு நாம சொல்லலாமா? அமெரிக்காவின் மத்தியஸ்த போர் நிறுத்தம் அக்டோபர் 10 தொடங்கியில் இருந்து இஸ்ரேலிய படைகள் 201 பேரை கொன்று 597 பேரை காயப்படுத்தியுள்ளதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேலிய தாக்குதல் இன்று வியாழக்கிழமை 24 மணி நேரத்தில் 46 குழந்தைகள், 20 பெண்கள் உட்பட குறைந்தது 104 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 78 குழந்தைகள் மற்றும் 84 பெண்களுமாக 253 பேர் காயங்கள் அடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதே நேரம் இது காசா நிலவரம். இப்பொழுது வியாழக்கிழமை மேற்கு ஆக்கிரமிக்கப்பட்ட அல்-குட்ஸ் ஜெருசலம் மேற்கு ஆக்கிரமிக்கப்பட்ட அல்-குட்ஸ் ஜெருசலமில் கட்டாய ராணுவ சேவைக்கு எதிராக ஒரு வெகுஜன போராட்டத்திற்காக பல்லாயிரக்கணக்கான தீவிர ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் கூடியதாக செய்தி வெளிவந்திருக்கின்றது. யூதர்கள் தான் அங்கு ஹெரடி ரஃபீக்கள் மற்றும் தோரா மாணவர் கவுன்சில்கள் மத சமூகத்தின் அடையாளத்தின் மீதான தாக்குதல் மற்றும் மதத்தை படிக்கும் சுதந்திரத்தின் மீதான மீறல் என்று அவர்கள் விவரிக்கும் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். லட்சக்கணக்கான எதிர்ப்பாளர்கள் போராட்டத்தில் பங்கேற்றதாக காவல்துறை மதிப்பிட்டுள்ளது. இஸ்ரேலிய காவல்துறை இது நாட்டின் வரலாற்றில் மிகப்பெரிய மத ஆர்ப்பாட்டங்களில் ஒன்றாகும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. சர்வதேச ஊடக அமைப்பின் ஊடாக நெசட்டில், அதாவது நெசட் என்பது இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் உள்ள தீவிர ஆர்த்தடாக்ஸ் கட்சிகள் கட்டாய ராணுவ சேவை சட்டத்தை கைவிட தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பதாக அறிவித்துள்ளது. மத சமூகத்தின் தன்மையை பாதுகாப்பது தீண்டத்தகாத சிவப்பு கோடு என்றும் அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். சமீபத்திய மாதங்களில் 6975 ஹெரடி யூதர்கள் வரைவு ஏமாற்றுக்காரர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் 870 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதாவது ஹெரடி யூதர்களில் 607, கிட்டத்தட்ட 7000 எழுச்சி கொள்வோம், ஒரு 25 போட்ட 7000 கிட்டத்தட்ட 7000 யூதர்கள் அரசுக்கு எதிரானவர்கள் என்று நெதன்யாகு மாம்சின் அரசாங்கம் அறிவித்துள்ளது. இஸ்ரேலில் 10 மில்லியன் மக்கள் தொகையில் சுமார் 13% பேர் கொண்ட ஹெரடியம் தங்கள் வாழ்க்கையை தோரா ஆவிக்காக அர்ப்பணிப்பதால் ராணுவ சேவை அவர்கள் மத அடையாளத்தையும் சமூக அமைப்பையும் அச்சுறுத்துவதாக கூறுகிறார்கள். நாங்க ராணுவ ஆட்சி, இந்த ராணுவ பயிற்சிக்கு வர மாட்டோம், அப்படி போனா எங்களோட மக்கள்ல அந்த 10 மில்லியன், 1 கோடி மக்கள் தொகையில 13% பேர் தான் இருக்கிறாங்க ஹெரடி யூதர்கள். அதுக்குள்ளேயும் ஒரு பாகுபாடு இருக்கா? முக்கிய ரஃபீக்கள் ராணுவ வரைவை நிராகரிக்கவும் சேர்க்கை உத்தரவுகளை கிழித்தறியவும் பின்தொடர்பவர்களை வலியுறுத்தி உள்ளனர். பல தசாப்தங்களாக பெரும்பாலான தீவிர ஆர்த்தடாக்ஸ் ஆண்கள் தற்போது 26 வயதாக நிர்ணயிக்கப்பட்டுள்ள விலக்கு வயதை அடையும் வரை மத படிப்புக்கான தொடர்ச்சியான ஒத்திவைப்புகள் மூலம் சேவையை தவித்துள்ளனர். பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தீவிர ஆர்த்தடாக்ஸ் ஷாஸ் மற்றும் யுனைடெட் டோரா யூத மத கட்சிகளின் கோரிக்கைகளை பூர்த்தி செய்வதற்காக ஹெரடின்களுக்கு நிரந்தரமாக விலக்கு அளிக்கும் சட்டத்தை இயற்றுவதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டு. அதாவது பெஞ்சமின் மாம்ஸ் வந்துட்டு இந்த யூதர்கள்ல ஆர்த்தடாக்ஸ் சாஸ் மற்றும் யுனைடெட் டோரா யூத மத கட்சியை சேர்ந்தவர், அதாவது அந்த மதத்தை சேர்ந்தவர். அதனால அவங்களுக்கு 26 வயசு வரை ராணுவ சேவைக்கு போறல. என்ன தந்திரண்டா, என்ன உள்டாடா! இந்த 2 கட்சிகளும் இந்த ஆண்டு தொடக்கத்தில் கூட்டணியை விட்டு வெளியேறின. ஆனால் அத்தகைய சட்டம் இயற்றப்பட்டவுடன் மீண்டும் இணையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது அவங்களுக்கு ஒரு விதிவிலக்கு வழங்கப்படுமானால் மாத்திரம் நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்வோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஆக ஒரு மிகப்பெரிய ஒரு நகர்வாக
இந்த அதாவது டோரா யூத மத கட்சிகள் செய்து வருகின்றார்கள். நாங்க இந்த ராணுவ சேவைக்கு வர மாட்டோம் என்று. இலங்கைக்குள்ளும் இந்த கோட்டை எனும் அப்படி ஒரு ராணுவ இதை கொண்டு வந்தான். அது பிறகு எடுபடல. கட்டாய ராணுவ சேவை அண்டர் 26 போல அது எடுபடல. வேண்டாப்பா மக்களை கொல்லப்புறம் போல இருந்துச்சு. அதே போன்று அதாவது இப்போ இஸ்ரேலில் மிகப்பெரிய இந்த ஒரு மக்கள் ஆர்ப்பாட்டம் எந்த அளவு சாத்தியமாகும் என்பதையும் நாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். இப்ப நாம் ஒரு கேள்வியை கேட்போம். 24 மணி நேரத்துக்குள் இந்த மாதிரி கொலை செய்யற அந்த பம்பர்கள் அப்படியானால் காசாவில் உண்மையில போர் நிறுத்தம் தானா? இல்லையே. அப்ப இனி மோத வேண்டியதான். இல்லப்பா ஒரு கை பார்த்துருவோம், நீயா நான் பார்த்து தொலைங்கடா. இதே லொல்லா போச்சு. யாராவது ஒருத்தன் புள்ள அழியணும், புள்ள ஒருத்தன் இருக்கணும். ஆகையினால இந்த போர் தொடரத்தான் செய்யும். எது எப்படி ஆனாலும் நெதன்ஸ் இருக்கும் வரைக்கும் ஏதோ ஒரு மூலையில லெபனான் மீதோ காசா மீதோ இவண்ட போர் ஓய போவதில்லை என்பதை நாம் எட்டி வைத்து நாம் சொன்னதானே ஏற்கனவே சொல்லிக்கிறோம்ல. காசாவில் போர் தொடரும், மீண்டும் அது தொடர்புக்கான மிக 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 அதிக வாய்ப்பு இருக்கின்றது. இவன் ஆரம்பிச்சுட்டார். நாம் ஏதோ சொல்ல ஏதோ ஒரு வகையில தானாக இழுக்கப்படும். இப்ப ஹமாஸ் அவர்கள் தானாக இதுக்குள் இழுக்கப்படுவார்கள். எத்தனை அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். எனவே அது தொடர்புக்கான வாய்ப்பு இருக்குது. மீண்டும் பார்ப்போம் மற்றும் ஒரு காணொளியில். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.